கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்ற பவுலுடைய ஆலோசனைப்படி நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நாம் தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்க உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பவுல் எபேசு சபை மக்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். எப்பா, நீங்களாம் நல்லா வேதம் வாசிக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கீங்க, ரைட், ஓகே. ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், பிசாசுக்கு மட்டும் இடம் கொடுத்துறாதீங்க. கர்த்தருடைய ஆளுகைக்கு, கர்த்தருடைய வசனத்துக்கு, அவருடைய பிரசனத்துக்கு, அதுக்கு தான் இடம் கொடுக்கணுமே ஒழிய பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள். சரி, இந்த பிசாசு என்பது யார்? அதை நாம் முதலாவதாக தெளிவாக அறிந்து கொள்வோம். ஆண்டவர் மனிதெல்லாம் படைப்பதற்கு முன்பாக அவர் என்ன செய்கிறார்? முதலாவதாக தேவதூதர்களை எல்லாம் படைத்து அவர்களை 3 பகுதிகளாக பிரிக்கிறார். ஒரு கூட்டத்துக்கு தலைவன் லூசிபர். இங்கிலீஷில் ஆங்கில வேதாகமத்தில் லூசிபர்னு போட்டிருக்கு. தமிழில் விடிவெள்ளின்னு போட்டிருக்கு. பழைய சர்ப்பம்னு போடப்பட்டு இருக்கிறது. ஒரு பகுதி கூட்டத்துக்கு தலைவன் லூசிபர். அவனுடைய ஒர்க்கு ஆண்டவரை துதிக்க, ஆண்டவரை சோத்தரிக்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, இதுதான் அவனுடைய வேலை. இன்னொரு கூட்டத்துக்கு தலைவன் மிகாவேல். அவன் யுத்தம் பண்ணுற வேலை. இன்னொரு கூட்டத்துக்கு தலைவன் காபிரியல், நற்செய்திகளை அறிவிக்கிற ஒரு தேவதூதன். 3 பேரும் அவங்களுடைய வேலையை செய்தார்கள். 3 பேருக்கு கீழே ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான தேவதூதர்கள் உண்டு. ஆனால் அந்த லூசிபருக்குள்ள மட்டும் ஒரு பெருமை நான் தேவனுக்கு சமமானவன், தேவனுக்கு மேலாக சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று நினைத்து அவன் பெருமை பாராட்டினால அவன் ஸ்தானத்தை விட்டு தள்ளப்பட்டான். நீங்கள் ஏசாயா 14ஆம் அதிகாரம், எரேமியா 28ஆம் அதிகாரத்தெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த தள்ளப்பட்ட தூதனாகிய விடிவெள்ளி ஆகிய வலு சர்ப்பமாகிய பிசாசு தீரு ராஜாவை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா அங்கே வேதத்தை நீங்கள் தெளிவாக வாசிப்பீர்கள் என்றால் அது நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஏசாயா 14 தெளிவாக அவன் வானத்துக்கு மேலாக ஏறுவேன் அவன் சொன்னான். அவன் தள்ளப்பட்டான். அப்படி தள்ளப்படும் பொழுது அந்த லூசிபர், அவனுக்கு கீழே உள்ள அந்த தூதர்கள் எல்லாரும் தள்ளப்பட்டார்கள். ஒளியாக இருந்தவன் இருளாக மாறி அவன் சாத்தானாக மாறிவிட்டான். அதுதான் சாத்தான். அவனுக்கு பணிவிடை செஞ்ச தூதர்கள்லாம் பிசாசுகள். அந்த பிசாசுகளில் சிலவைகளில் தான் மார்க்கிறான். அவனுக்கு அசுத்தாவிகள் என்றும் பெயர் உண்டு. எப்படி நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஐஜி, டிஜி, கமிஷனரு, இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டரு, ஏட்டு, இப்படி கேட்டகரி எல்லாமே காவல் காக்கிறவங்களாம், மக்களை பாதுகாக்கிறவங்க தான். அது போல தான் பிசாசுகளையும் இவ்வளவு கூட்டங்கள் உண்டு. சாத்தான், பிசாசு, அசுத்தாவிகள், இன்னும் நிறையா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலைகள் செய்வது. சில வேலைகளை செய்கிற அசுத்தாவிகள் உண்டு. இந்த காட்டேரி, முனி, அது இது எல்லாம் இந்த அசுத்தாவிகளுக்கு பெயர்கள் தான். அப்போ அந்த தள்ளப்பட்ட அந்த தேவதூதனாகிய சாத்தானுடைய கோபம் மனிதர்கள் மீது இருக்கிறது. ஏன்? ஒரு மனிதன் பூலோகத்தில் பிறந்து விட்டால் அவன் பிறந்ததுலேருந்து அவன் மரிக்கிற வரை அந்த சாத்தான் அவனோடு கூட போராடி கொண்டு தான் இருப்பான். ஏன்னா அந்த மனிதன் தேவசாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அவன் பரலோகத்துக்கு தேவனோடு உட்கார்ந்து ஆராதனை செய்ய அவன் போகுவான் என்று அறிந்து, எப்படியாவது இவன் தேவனிடத்தில் சேராமல் அந்த பரலோக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாமல் அவன் பாவம் செய்து நான் இருக்கிற நரகத்துக்கு அழைத்து கொண்டு போக அவன் போராடி கொண்டு இருக்கிறான். அதுக்கு தான் தேவன் நம்மளுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து, நீ அவனை மேற்கொள், அவனை கடிந்து கொள், அவனை விரட்டு, அவனை துரத்து, அவனுடைய ஆளுகைக்கு இராதே என்று நம்மளுக்கு எச்சரிப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். பவுல் சொல்கிறார், நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க.
ஏன் பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, ஏன் சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு சொல்ல வேண்டியதானே? சொல்லுவதற்கு காரணம், ஒரு மனிதனை பாவம் செய்ய தூண்டி சாத்தானை உள்ள விடுவதற்கு மெயின் காரணம் யாருன்னா இந்த பிசாசுகள் தான். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்தை அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில். பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டுகிறான். யூதாஸு, உனக்கு 30 வெள்ளி காசு இருக்குது, சீட்டுக்கு பணம் கட்டணும்ல, கேபிளுக்கு ரூபா கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், நல்லா செலவழிக்கணும்ல, உனக்கு நல்ல சான்ஸு, நீ காட்டி கொடு அப்படின்னு முதல்ல பிசாசு தூண்டுவான். நீங்கள் நல்லா கவனிங்க, நம்மளுடைய அனுமதி இல்லாமல் பிசாசு உள்ளே வரமாட்டான். நம்ம இடம் கொடுத்தாதான் அவன் உள்ளே வருவான். அதுபோல தான் சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும் பொழுது பிசாசு வேதபாரர்கள் பரிசெயர் மூலமாக, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலேருந்து இறங்கி வா, நீ குமாரனா. அதுபோல தான் தேவன் உங்கள்கிட்ட பாவத்தை செய்யின்னு சொல்ல மாட்டேன், செய்யக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். பைபிளில் செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்கா, அப்படி தான் கேட்பான். அதுக்கு தான் அவனுக்கு இடம் கொடுக்காதிருங்கள் என்று வேதம் தெளிவாக நம்மளுக்கு சொல்கிறது. ஏன்னா யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி அவன் ஒன்றுக்கும் வரான். அவன் நம்மகிட்ட உள்ள சுகம், பலன், ஆரோக்கியம், ஆஸ்து, சொத்து, சுகம் எல்லாத்தையும் திருடுறதுக்கும், நம்ம ஆத்துமாவை கொண்டு போகும், நம்மளை நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் அவன் வரான். அதனால் அவனுக்கு இடம் கொடுக்காதிருங்க. யோவான் 14:30 இயேசு சொல்கிறாரு, இதோ உலகத்தின் அதிபதி பிசாசு வரான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இதை நம்மளும் சொல்லணும். பிசாசு வரட்டுமா, அவன் பொருள், அவன் ஜாமான், அவன் குணம் ஒன்றும் என்கிட்ட கிடையாது, அவன் என்னை தொட முடியாது அப்படின்னு நம்ம சொல்லணும். நம்ம பிசாசு உங்கள் காதில் ஓதுவான், கடன் வாங்கு, பறவை அடைச்சிக்கலாம், பேங்க்காரே தான் கூப்பிட்டு தரல, நம்மளால் கடன் அடைக்க முடியுமா, நம்ம வருமானம் என்ன, அதெல்லாம் யோசிக்கணும். பிசாசு ஓதுவான், பறவை அடைச்சிக்கலாம், பேங்க்காரை கூப்பிட்டு தரானே, தப்பு பண்ணு, அது ஒன்றும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸு, உனக்கு பக்கத்து வீடு முக்கியம், அவனெல்லாம் பகைச்சிக்கிடாத, ஊரை பகைச்சிக்கிடாத, அப்படி இப்படி நம்ம காதில் பாவம் செய்வதற்கு, தேவனுக்கு விரோதமான காரியம் செய்வதற்கு தூண்டுவான். அவன் பேசாமல் இருக்கும்போது அவனை அதட்டுங்கள். அவர் செஞ்சார், நம்மளும் செய்ய வேண்டும். அப்போ மார்க் 1:25 பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ, நம்ம கடிந்து கொள்ளணும். அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க, அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டிட்டு புறப்பட்டு போன்னு சொல்லுங்க, அவன் புறப்பட்டு போவான். அதான் வேதத்திலேயே வாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்ன ஆலோசனை புத்திமதி உங்கள் நினைவுக்கு வராது. ஏன்னா வேதம் எடுத்து போட்டுட்டான்ல. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, இடம் கொடுக்காத. சரி, இரண்டாவதாக 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இங்கே வாஸ்து பார்த்தீங்கன்னா, ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாய் இருந்தோம், பவுலாகிய நானே வர மனதாய் இருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். தடையை கொண்டு வர்றது சாத்தான். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களை மேன்மைப்படுத்தணும், உங்களை கனப்படுத்தணும், உங்களை உயர்த்தணும், உங்களை விசாலமான இடத்துல வைக்கணும், உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கும். அதற்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு வாராரு. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ணுவது யாருன்னா பிசாசு. ஏன்னா நீங்கள் அவனுக்கு இடம் கொடுத்துருக்கீங்களே, அவன் சத்தத்தை கேட்குறீங்களே. கல்யாண வீட்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க பத்திரிக்கை கொடுக்காம இருந்திருப்பாங்க, ஒன்றும் மறந்து போயிருக்கலாம். உடனே பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், என் வீட்டுக்கு வந்தவன் உன் வீட்டுக்கு வரலையா, என் வீட்டுக்கு வந்தவன் உன் வீட்டுக்கு, என்னப்பா நீங்கள் 2 பேரும் நகமும் சதையுமா பழகுனீங்க, உன் வீட்டுக்கு வரலையா, உன் வீட்டுக்கு வரலையான்னு அந்த அண்டர்லைன் பண்ண இவங்களுக்கு நல்லா இருக்கிற உள்ளத்தில் ஒரு கசப்பை விதைச்சிருவாங்க. உடனே அவன் போன பாரு பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கேன், எனக்கு வரல, சரி நம்மளும் அவன் வீட்டுக்கு போக வேண்டாம். பார்த்தீங்களா, அதான் அவன் பிசாசு பக்கத்து வீட்டுக்காரன் மூலமாக உங்கள் காதில் ஓதுறான். உடனே நம்ம சொல்லணும், சரி அவன் பத்திரிக்கை கொடுக்காட்டி என்ன மறந்து போயிருப்பான், சரி ரைட் ஓகே. ஏன் இந்த சமாதான சந்தோஷம் வர மாட்டேங்க, கசப்பு வந்துடுது. ஏன்னா அவன் உங்கள் காதில் ஓதிட்டா அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்க.
பிசாசு உங்க இருதயத்தில் வந்துட்டானா அவன் என்ன செய்யறான்? முதல்ல வசனத்தை எடுத்து போறான். ரெண்டாவது உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தெல்லாம் அவன் தடை பண்றான். அப்பா அவனை கடிந்து கொள்ளணும். அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லணும். பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம்லாம் உங்களுக்கு வரும். மூன்றாவதாக யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம். யோபுவின் மனைவி தூஷிக்கிறார். இன்னும் உத்தமத்தில் இருக்கிறாயா? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஒருத்தனுக்குள்ள சாத்தான் இருந்தால் நீங்க பிசாசுக்கு இடம் கொடுத்து சாத்தான் உள்ள வந்தோடனே தேவனை தூஷிக்க வைப்பான். ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? நான் கோயிலுக்கு போகிறேன், பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், அது செய்கிறேன், இது செய்கிறேன், எனக்கு ஏன் வியாதி, எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் அந்த நெருக்கடி? ஆண்டவருக்கு கண் இருக்கா, மூக்கு இருக்கா, என்னென்னலாம் நம்ம பேசுகிறோம். நிறைய பேர் ஆண்டவரை தூஷிக்கிறாங்க. காரணம் என்ன? சாத்தான் அவனுக்குள்ளே இருக்கிறாங்க. சாத்தான் மட்டும் அவங்களுக்குள்ள இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆவியானவர் உள்ள இருந்தா தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஆண்டவர் என்ன சோதிக்கிறாரா? இதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். இந்த சோதனை நான் மேற்கொள்வேன், தாண்டுவேன். ஆண்டவர் எனக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன். இந்த ஒரு கஷ்டம் உபத்திரமா ஆண்டவர் ஏதோ ஒன்று ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்க்கிறார் அப்படின்னு அவன் தன்னைத்தானே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்பான். ஆவியானவர் ஒருவனுக்குள்ள இருக்கிறதுக்கும் பிசாசானவர் ஒருவனுக்குள்ள இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இதுதான். ஆவியானவர் ஒருவனுக்குள்ள இருக்கும்போது அவன் நிதானித்து ஆராய்ந்து அறிவு. எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் கடன் பிரச்சனை, நான் ஒருவேளை பைபிள் வாசிக்கலையா, ஜெபம் பண்ணலையா, இல்லது ஏதோ ஒன்று ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சுட்டோன்னா அவன் உணர்ந்து திருந்துவான். பிசாசு அவனுக்குள்ள இருந்துச்சுன்னா தூஷிக்க வைப்பான். அதுக்காக தான் பிசாசுக்கு இடம் கொடுங்காதிருங்கள் என்று பவுல் நம்மளுக்கு இங்கே ஆலோசனை கொடுப்பதை பார்க்கிறோம். அடுத்து 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? தாவீதை ஏவி வரான். தப்பு செய்ய, தவறு செய்ய, இதில் ஒன்றும் தப்பு இல்லை. லஞ்சம் வாங்கி, இது ஒன்றும் தப்பு இல்லை. யார் தான் யோக்கியமாக இருக்க, நீ அதை லஞ்சம்னு எடுக்காத, அன்பளிப்புன்னு எடுத்துக்கோ. அவன் ஓதுவான். இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. தவறு செய்வதற்கு ஏவி விடுவான். அவன் இவ்வளோ தூரம் பேசுகிறான், நீ மௌனமாக இருக்கே, நீயும் திருப்பி பேசு. பாவம் செய்வதற்கு தூண்டுவான். கவனமாக இருங்க. கடைசியாக சகரியா 3:1 சாத்தான் விரோதமாக செயல்படுவானா. இன்னைக்கு குடும்பத்தில் பாருங்க, பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள், சகோதரனுக்கு விரோதமாக சகோதரன், சகோதரிகள், சொந்த பந்தங்கள், மனுஷனுக்கு விரோதமாக, ராஜ்யங்களுக்கு விரோதமாக இன்னைக்கு எழும்புவதற்கு காரணம் என்ன? சாத்தான். அதனால தான் விரோதமாக எழும்புகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டீங்க, யூதாச மாதிரி அவன் கூட்டிட்டு போயிடுவான் நரகத்துக்கு. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, இடம் கொடுக்காத. நீ பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டீன்னா சாத்தான் உள்ளே வந்துடுவான். சாத்தான் உள்ளே வந்துட்டா இவ்வளவு காரியத்தை செய்வான். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம். பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. அவன் பேசும்போது கடிந்து கொள்ளுங்க. அப்பாலே போ சாத்தான். அவனை பேச விடாதீங்க. முதல்ல அவன் பேசினாதான் நம்ம மனசை மயக்கிடுவான். கர்த்தரை நோக்கி பிரார்த்தனை செய்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, பிசாசுக்கு இடம் கூடாதீர்கள் என்று எங்களுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறேன். நாங்கள் நிறைய வட்டம் அவன் ஆலோசனைக்கு இடம் கொடுத்துறதுனால தான் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து இருக்கிறோம். கோபம், பொறாமை, பெருமை, அகந்த, ஈச்சை, கீழ்ப்படியாமல் விட்டு கொடுக்குற தன்மை, பொறுத்து போகிற தன்மை, நிறையா பாவங்களை செய்கிறோம். அசுத்தாவிகளுக்கு இடம் கொடுக்கிறோம். இனி அவைகளை நாங்கள் கடிந்து கொண்டு ஆண்டவரே அவனை எதிர்க்க, ஆண்டவரே அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்ட எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. நாங்கள் ரொம்ப விழிப்புள்ளவர்களாய் ஞானமாய் நடக்க கிருபை தாரும். இனி நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்க கிருபை தாரும். நீர் அப்படி சேப்பற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே, இந்த செய்தி மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ஆமென். God bless you.